மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். என்னது, பாஜகவை விட்டு அலிஷா அப்துல்லா வெளியேறாங்களா? வானகமே வையகமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே, இந்த செய்தியை கேட்டு நம்மளாலேயே தாங்கிக்க முடியலையே. சங்கிகள்லாம் எப்படிதான் தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பாஜகவில் அழகா இருக்கிற ஒரே ஆளு அலிஷா அப்துல்லா மட்டும்தான். அவங்களே இந்த பாஜக விட்டு வெளியில போறாங்கன்ற இந்த செய்தியை மட்டும் சங்கிகள் கேட்டாங்கன்னா கடந்து அழுவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அலிஷாவுடைய இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, பாஜகவில் இஸ்லாமியர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கறதே இல்லையா, இஸ்லாமியர்களுக்கு உரிய இடம் அங்க கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. அதே அக்கா பக்கா பாயம்மா, அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய உணர்வு இருக்குல்ல, அது இடம் கொடுக்கல. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, அண்ணாமலையின் அன்பு தோழி பாஜகவுடைய மகளிர் அணியுடைய மகத்தான ஒரு உறுப்பினர் தான் நம்ம அலிஷா அப்துல்லா. அவங்க ஒரு பதிவு ஒண்ணு போட்டுக்கிறாங்க. இப்போ பாஜக, தமிழக பாஜகவில் மாநில அளவிலான அமைப்பாளர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருக்கு. மீனவர் அணி, மாணவர் அணி, வந்தார் அணி, போனார் அணி, கலைப்பிரிவு அணி, வழக்கறிஞர் அணி, இப்படி சொல்லி பல அணிகளுக்கான அந்த அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் பொறுப்பு நியமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பொறுப்புகளுக்கு 28 உறுப்பினர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதுல விளையாட்டு பிரிவு அப்படின்ற இடத்துல அலிஷா அப்துல்லா அவங்களுக்கு தான் விளையாட்டு பிரிவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அலிஷா ரொம்ப கான்பிடென்டா இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனா பாஜகவில் வழக்கம் போல நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலா நானே எதிர்பார்த்திருந்தேன், அக்கா பயங்கரமான ரேசர் ஆச்சே, இவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். சரி, அலிஷா அக்காவுக்கு அந்த விளையாட்டு பிரிவுடைய அந்த பொறுப்பு, அந்த பதவி வழங்கப்படலையே, வேற யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கதான் நம்ம நயினார் நாகேந்திரன் எவ்வளவு பெரிய கில்லாடி நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலேஜி, அவருக்கு அந்த விளையாட்டு பிரிவோட பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் தான் அங்க பட்டா போட்டது மட்டும் இல்லாம தன்னோட அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து அங்க கொட்டா போட்டு வச்சிருக்கிறாரு. இதுதான் பாஜகவுடைய அரசியல் தந்திரம் சொல்றது. இவங்க போற இடமெல்லாம் வாரிசு அரசியல் உருட்டுவாங்க. இதே நயினார் நாகேந்திரன் ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல போன வாரம் அமித்ஷா வாரிசு அரசியல், திமுக அநியாயம் பண்ணது, அராஜகம் பண்ணதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த பாஜகவுல தேசிய அளவுல இருந்து, இதே அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவுல இருந்து, அனுராக் தாக்கூர்ல இருந்து, ஏன் இங்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வரைக்கும் இவங்க எல்லாருமே வரிசையா வாழையா அந்த வாரிசு அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க பிள்ளைங்களை வச்சு ஒரு வாரிசு அரசியல் செஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது. அதுவே திமுக, காங்கிரஸ், ஆர்ஜேடி, சமாஜ்வாதி இது மாதிரியான கட்சிகள் செஞ்சாங்கன்னா அது வாரிசு அரசியல் சொல்லி ஊருக்கு ஒரு உருட்டு. வாரிசு அரசியல் மட்டும் இல்ல, கோவில் நில அபகரிப்பு சம்பந்தமான புகார்களும் இருக்குது. இப்ப இதே நயினார் நாகேந்திரனுடைய மகன் இப்ப பொறுப்பு கொடுத்திருக்காங்களே நயினார் பாலாஜி, அவர் கோவில் சொத்து சம்பந்தமான ஒரு இடம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு 1.8 ஏக்கர் அளவுக்கு நிலம், 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலத்தை போலி பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் மேல மோசடி புகார் இருக்கு. அறப்போர் இயக்கம் மாதிரியான பல பேர் அவர் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு தனி கதை. அந்த மாதிரி ஏன்னா ஒன்னு நல்லா பார்க்கணும், இந்து அறநிலையத்துறை கையில கோவில் இருக்கக்கூடாது, கோவில் எங்க கையில கொடுத்துருங்க, இந்து அறநிலையத்துறை எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இவங்க கையில அந்த நிலங்களை கொடுத்தா அது எந்த லட்சணங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த புகார்லாம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. சரி, இவங்க இந்த நிலங்களை இது பண்ணதெல்லாம் நம்ம தனியா இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். இப்ப அலிஷா அப்துல்லாவுடைய புகார் இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு இந்திய செய்தியாவே மாறி போயிருக்குது. இப்ப அலிஷா அப்துல்லா அந்த பதிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாஜக கட்சிக்கு நிம்பல் கைசா கர்த்தாக, இந்த பாஜக கட்சிக்காக 3 வருஷமா டே அண்ட் நைட், இரவு பகலாக இந்த கட்சிக்காக நான் எவ்வளவோ கஷ்டங்கள் தியாகங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் இங்க வீணாக்கி இருக்கிறாங்க. குறிப்பா பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம், இந்த கேசவ விநாயகம் 12 வருஷமா இங்க சும்மா உட்காந்து இந்த கட்சியை வீணாக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி திறமை இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாரு. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நான் ஒரு இஸ்லாமியர்களுக்கு இந்த கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே இது நிரூபிக்குது. பாஜக எனக்கூடிய கட்சி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சினால நான் இந்த கட்சியில சேர்ந்தேன். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்சி தானே இது. ஆனா இந்த லிஸ்ட் போட்டிருக்கக்கூடிய 28 பேர்ல ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது.
ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. அப்போ இங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களுக்கோ இங்க உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கறதே இல்லையே அப்படின்னு சொல்லி அலிஷா அப்துல்லா கடுமையான கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி விழலாம். அப்படி 3 வருஷமா ராப்பகலா டே நைட் அக்கா அப்படி பாஜகவுக்காகவோ இல்ல இந்த தமிழ்நாட்டுக்காகவோ தமிழக மாநில மக்களுக்காகவோ அக்கா அப்படி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கா வந்து ஒரு அழகு சாதன கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த மேக்கப்லாம் அந்த அழகு சாதன கடை, இந்த பியூட்டி கேர் அது மாதிரி ஏதோ ஒரு அழகு சாதன நிலையம் அக்கா வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க கட்சியில சேர்ந்த புதுசுல பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஊசி போடுற மாதிரி இந்த ஸ்கின் சம்பந்தமான ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் ஊசி போடுற மாதிரி அக்கா போஸ்ட் போட்டு நானும் இந்த டாக்டர் தான்ல அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்ப ஒரே பெரிய பிரச்சனையா போச்சு. பல பேர் புகார் கொடுத்தாங்க. இந்த அலிஷா அப்துல்லா இவங்களுக்கு சொந்தமான நிறுவனமா வேண்டாமா இருக்கலாமே தவிர இவங்க ஒரு டாக்டர் கிடையாது. டாக்டர் இல்லாத ஒரு நபர் இவங்க எப்படி ஊசி எடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்காகவும் இவங்க பெரிய அளவுல உழைப்பு இரவு பகலா உழைச்சிருக்கிறாங்க. அது இல்லாம அக்கா ஒரு புனிதமான கருத்து ஒன்ஸ் அப்பான் டைம் சொன்னாங்க பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல தமிழை போட்டு ரொம்ப போட்டு திணிக்கிறாங்களாம். அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த அலிஷா அப்துல்லா. தமிழ் போட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப திணிக்குது நம்ம மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நீங்களே கேளுங்களேன். நான் வந்து சின்ன வயசு இருக்கும்போது தமிழ் வாஸ் இம்பார்ட்டன்ட். அங்க தெரியுமா, ஒரு அட்லீஸ்ட் 15-20 years பேக் தமிழ் வாஸ் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். வி ஹேட் டு ஸ்டடி. டு பி ஆனஸ்ட் 3 வாட்டி வந்து ஃபெயில் பண்ணிட்டேன் நான் தமிழ்ல. I had to write Tamil. It was an imposition. We had to do it. Tamil language was a main in Tamil Nadu. They have imposed it. அது யாருமே வந்து பேசல. நான் வந்து சாட்சி அதுக்கு. Now you can't force me to learn French. You can't force me to learn Tamil. It is not important to learn Tamil. மர்க்கா சொல்லு. It is not important to learn Tamil. மர்க்கா சொல்லு. It is not important to learn Tamil. நீங்க தமிழ்நாட்டுல பொழைக்க வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுடைய மாநில மொழி தாய்மொழி இங்க தமிழ் தான். அப்ப நீங்க இங்க தமிழ் படிச்சுதான் ஆகணும். அதை விட்டு தமிழ்நாட்டுல தமிழை போட்டு இம்போசிஸ் பண்றாங்க, எங்களை போட்டு நம்ம மேல தமிழை போட்டு திணிக்கிறாங்க. அதனால 3 தடவை நம்ம ஃபெயில் ஆச்சு. உங்களுக்கு படிக்க தரலன்னா அது யாருமா செய்வோம்? 3 தடவை நம்ம ஃபெயில் ஆயிடுச்சான். அதை தமிழை போட்டு இங்க வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இல்ல நாங்க என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டுல பொழைக்க வந்துட்டு இங்க தமிழ்நாட்டோட மாநில மொழியை படிக்க சொன்னாங்கன்றதே அது உங்களுக்கு திணிக்கிறாங்க அப்படின்றீங்களே. அப்ப எங்களுக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்திற்கோ பாரம்பரியத்திற்கோ எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத இந்தி மொழி, அந்த இந்தி மொழியை நீ படிச்சே ஆகணும்னு எங்க மேல திணிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த இந்தி மொழியை நீ ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு 2100 கோடி ரூபாய் கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் எவ்வளவு காண்டா இருக்கும். அதுதான் இன்னைக்கு உங்க கட்சி சார்பில் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, தமிழை இப்படி திணிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லுது இல்லையா? இந்திக்கு அக்கா பயங்கரமான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்தி படிச்சா நீங்க என்னெல்லாம் சாதனை பண்ணலாம், இந்தி சாப்பிட்டா பெரிய அளவுல நீங்க வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அக்கா ஒரு அற்புதமான கருத்து சொன்னாங்க. இந்தி மொழி மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் கற்பழிப்பு விஷயத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால்தான் எங்க அக்கா. நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்மளோட சேஃப்டி இருக்கு அப்படின்னா, நம்ம நிர்பயா இருக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சுதானே இப்படியாச்சு, அப்ப நம்ம அதை பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி தெரிஞ்ச இன்னொரு 4 பேராலதான் அந்த பொண்ணோட சேஃப்டியே அங்க போச்சு, உயிரே போச்சு. அப்ப நம்ம மொழி தெரிஞ்சா நம்மளோட பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் இந்த கட்சிக்காகவும் அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு குறிப்பா திருச்சி சூர்யா மாதிரியான நபர்கள் கிட்ட அந்த ஆடியோ விஷயத்தெல்லாம் அவமானப்பட்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த அக்கா இவ்வளோ பட்டு இன்னைக்குதான் இந்த அக்கா தெரிஞ்சிருக்குது பாஜகவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அங்க இடமே கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க என்ன கேக்குறோம், பாஜகன்னு ஒரு கட்சி, அந்த கட்சியில இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவமோ இஸ்லாமியர்களுக்கு அவங்க ஒரு பாரபட்சமா பாக்குறாங்கன்றது இதே உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படிங்கிற போது இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இல்ல, கன்றாவியா இருக்குது. ஏன்னா பாஜகன்னு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நல்லா தெரியும். இதே அலிஷா அப்துல்லாவை பதிவு போட்டிருக்காங்க 2023 காலகட்டத்தில் பதிவு போடுறாங்க. நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன், நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் பிஜேபியில இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நீ எப்படி ஒரு முஸ்லீம் இந்த கட்சியில இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்க. ஆனா நான் இங்க எதனால இருக்கிறேன், இந்த கட்சி இஸ்லாமியர்கள் எவ்வளவு நல்ல கட்சின்னு சொல்லி காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அக்கா கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டர்ல எல்லாம் பதிவு போட்டு இருந்தாங்க. இப்ப காலம் அக்காவுக்கே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருதான் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருதான். ஏமா ஒண்ணும் இல்ல, எல்லா மத மக்களுமே யாத்திரை போவாங்க, புனித பயணம் போவாங்க, அதுக்கு அரசு சார்பில் இருந்து மானியம் கொடுக்கப்படும். இது எல்லா மதங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அதுல இஸ்லாமியர்கள் போகக்கூடிய ஹஜ் பயணம், இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் இருக்கக்கூடிய மானியத்தை பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஹஜ் மானியம் ரத்து செய்யறாங்க.
எல்லா மத மக்களுக்குமே குடியுரிமைக்கான அங்கீகாரம் கொடுக்க போறோம். வேற நாடுகள்ல இருந்து இங்க வந்தவங்களுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேல இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறது வழக்கம். ஆனா அதுல இஸ்லாமியர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. கல்வி சம்பந்தமா எடுத்துக்கிட்டா கூட எல்லா மத மக்களுக்குமே கல்வி சம்பந்தமான நிதி உதவி செய்யப்படும், நிதி உதவி செய்யணும். அப்பதான் ஒவ்வொரு சிறுபான்மை மக்களும் அவங்க கல்வி ரீதியா அவங்க மேம்பட்டு வர முடியும். அப்படி எல்லா மத மக்களுக்குமே கல்வி ரீதியான உதவி கொடுக்கும்போது பாஜக ஆட்சிக்கு வரும்போது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய கல்விக்கான பல நிதி உதவிகள் அங்க தடுத்து நிறுத்தப்படுது. மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப் மாதிரியான பல ஸ்காலர்ஷிப் இங்க நிறுத்தப்பட்டதால பல மாணவர்களுடைய கல்வி இங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அசாம், உத்தரப்பிரதேசம் மாதிரியான பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அவங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய இடங்கள்ல மதரசாக்களுக்கு தர வேண்டிய நிதி நிறுத்தப்படுது. அதாவது அரசு உதவி பெறக்கூடிய மதரசாக்கள் அங்க இருந்தது, அது மாதிரியான உதவிகள் நிறுத்தப்பட்டு அசாம்ல மட்டுமே 700 மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டது. உத்தரப்பிரதேசல இது மாதிரியான பள்ளிகளுக்கு தர வேண்டிய நிதிகள், ஸ்கூல், மதரசா அது மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு தரக்கூடிய இது மாதிரியான நிதிகள் நிறுத்தப்பட்டதால ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுடைய சம்பளம் கொடுக்காம விட்டாங்க. அதனால பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சம்பளம் வாங்க முடியாம அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ராய்டர்ஸ் சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. ஏன் படிக்கக்கூடிய பள்ளி பாடம் நம்ம நாட்டுடைய வரலாறு எல்லாமே, இந்த நாட்டுடைய வரலாறு ஒட்டுமொத்தமா எழுதும் போது அதுல எல்லா வரலாறையும் சேர்த்துப்பேன். போன வருஷம் நடந்த கும்பமேளாவை கூட அந்த வரலாறுல சேர்த்துப்பேன். ஆனா இஸ்லாமியர்களுடைய முகலாயர்களுடைய வரலாறோ முகலாயர்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பாடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிடுவேன். ஆனா அதுவே அந்த முகலாயர்கள் சம்பந்தமா வெறுப்பை பரப்பக்கூடிய, அந்த முகலாயர்கள் மேல வன்மத்தை பரப்பக்கூடிய ஏதாவது ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா அந்த வரலாறுல புதிய படமா கூட நான் சேர்த்துப்பேன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த ஆட்சியே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியா மட்டுமே செயல்படக்கூடிய இந்த பாஜகவை பார்த்துட்டு இங்க பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் ஏதோ புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வக்ஃபு வாரிய திருத்த மசோதா, எல்லா மத நிறுவனங்களுக்குமே ஒரு நிலங்களை கையாளுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கும்போது, ஆனா இஸ்லாமியர்களுக்காக மட்டும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நாங்க ஒண்ணு கொண்டு வரோம் சொல்லி அந்த நிலங்களை அபகரிக்காததற்கான திட்டம். எல்லா மதங்கள்லயுமே திருமண சட்டம், விவாகரத்துக்கான சட்டம் எல்லா இடங்கள்லயுமே இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் விவாகரத்து கொடுத்துட்டாங்கன்னா, முத்தலா கொடுத்தாங்கன்னா அதை நாங்க சிவில் கேஸ கிரிமினல் கேஸா பதிவு செய்வோம், அந்த ஆணுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுப்போம்னு சொல்லி இப்படி இவங்க செய்யக்கூடிய ஆட்சி எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி. உண்ணக்கூடிய உணவுல இருந்து, உடுத்தக்கூடிய உடையில இருந்து, அவனுடைய வழிபாடுல இருந்து, அவனுடைய வாழ்வாதாரம் வரைக்கும் ஒட்டுமொத்த விஷயமே, அதாவது இந்த ஆட்சியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறது மட்டுமே நாங்க ஆட்சி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு நாளும் ஆட்சி செய்யறாங்க. அந்த ஆட்சிக்கான பிரச்சாரம் செய்யும் போதும் ஒவ்வொரு இடங்கள்ல போகும்போது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் போகக்கூடிய இடங்கள்ல இஸ்லாமிய வெறுப்பு, லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், எஜுகேஷன் ஜிஹாத்னு சொல்லி போகக்கூடிய இடங்கள்ல வெறுப்பை பரப்புறாரு. யோகி ஆதித்யநாத் இது 20 vs 80 அப்படிங்கிறாரு. 20% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் 80% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான தேர்தலுங்கிறாரு. பிரதமர் மோடி நீங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா இந்துக்களுடைய தாலி அறுத்து இஸ்லாமியர்கள் கையில கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அமித்ஷா சொல்றாரு கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய 4% இடஒதுக்கீட்டை நாங்க ரத்து செய்வோம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒட்டு மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புல இருந்து, அங்க அமைச்சர் பொறுப்புல இருந்து சாதாரண அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஒவ்வொருத்தனும் அங்க இஸ்லாமிய வெறுப்போட செயல்படுறான். அப்படி அந்த செயல்பாடுகளுக்காக அவங்க அங்க வார்த்தை எடுக்கப்படுது. அப்ப இவ்வளவு இஸ்லாமிய வெறுப்போட செயல்பட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களுக்காக எதிராக மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியில இருந்துகிட்டு இப்ப இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, இவங்க ஒரு அங்க ஒரு பொறுப்பை எதிர்பார்த்தாங்க, அந்த பொறுப்பு இவங்களுக்கு அங்க கிடைக்கலன்னு உடனே இஸ்லாமியர்களுக்கு இங்க உரிய இடம் வரதில்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய அதிருப்தியை வெளியிடுறாங்க. அதனால ஒண்ணு நல்லா பார்த்துக்கணும், இது மாதிரியான வெறுப்புகளை காட்டி அரசியல் செய்யக்கூடிய அந்த சங்கிகளை விட தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக அந்த சங்கிகளுடைய அரசியலுக்கு இவ்வளவு நாளா ஜால்ரா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்ப வெளியில வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு உரிய இடம் அங்க கொடுக்கறதே இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப வெளியில வந்து இஸ்லாமிய சிந்தனையோட இஸ்லாமிய உணர்வோட இப்ப பேசுற மாதிரி நடிக்கிறாங்களே, இந்த நபர்கள் எப்பேற்பட்டவங்கன்னா அந்த வெறுப்பு காட்டக்கூடிய சங்கிகளோட இவங்க விஷமத்தனமானவங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.